ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்னடா கருப்பு கருப்பா வந்து உட்காந்துருக்கான் பாக்குறீங்களா? கருப்பு கலர் வந்து எப்பயுமே வந்துட்டு நேர்மையை குறிக்கும். அதனால இன்னைக்கு நான் வந்து கருப்புல வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு டே 3 ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்கிசம், புல்லிங் இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? இதுதான் இன்னைக்கான டாபிக். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு வள்ளுவரோட வழியில போலாமே அப்படின்னு நினைச்சு தான் வந்திருக்கேன். பார்க்கலாமா? ரெடியா நீங்க? என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு நம்மள வந்துட்டு வெறுக்குறாங்க? ஏன் வந்து நம்மள வந்து ஒதுக்குறாங்க? அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும்? வேண்டாம். யோசிக்காதீங்க. ஏன்னா, அந்த கூட்டம் வந்து நம்ம யோசிக்கணும்னு நெனச்சு தான் அதெல்லாம் பண்ணுது. அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரியா? நம்ம எப்பயுமே வந்துட்டு இந்த உலகத்துல வந்து ஒரு ஃபில்டர் போட்டுட்டு, மாஸ்க் போட்டுட்டு, நடிக்கிறவங்கள தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா நம்மள மாரி, அதாவது உங்கள மாரியோ, என்ன மாரியோ, ஸ்ட்ரெய்ட்டா இப்பிடி நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்றவங்கள வந்து என்னைக்குமே ஒதுக்கத்தான் செய்யும். ஸோ, அத நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. எப்பயுமே. ஓகே. நான் வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பார்க்குறேன். ஒருத்தர் வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னா, அவர் நல்லது செஞ்சாலும் நான் பாராட்ட தான் செய்வேன். அது நான். ஆனா, அத ஃபேக்கிசம்பாங்க. அது ஃபேக்காமா, ஆனா அதே ஆள் வந்து என்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு தப்பு பண்ணா உடனே குத்தி, குத்தி, குத்தி காமிக்கிறது, அவருக்கு வந்து ரியலாமா? ஏன்னா நீ தப்பு பண்ணியிருக்க நான் சொல்றேன். ஆனா நல்லது பண்ணா பாராட்ட மனசே வராது. அது வந்து நல்லது. ஆனா நான் பண்றது ஃபேக்காமா. அதெல்லாம் இப்படி வாங்கிட்டு இங்கிட்டு விட்டுருங்க. அதான் வள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு. "மனதுக்கண் மாசிலன் ஆதல்ன்னு" சொல்லியிருக்காரு. புரியுதா? அந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட பொருள் என்ன தெரியுமா? மனசுக்கு எப்படி? மனசுக்கு நீ நேர்மையா இருந்தா போதும். வேற எவனுக்கும், எவளுக்கும் போய் அத நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரோ. ஓகேயா? மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றேன். ஓகே? இத வந்து மறக்காதீங்க எப்பயும். ஓகே? எப்பயுமே இத மறக்காதீங்க. மறக்கக்கூடாது நம்ம லைஃப்ல ஒரு பாடம்ன்றது இதுவும் ஒண்ணு. ஸோ, நம்ம எவளுக்கு எவனுக்கும் வந்துட்டு இதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிரூபிக்கணும். நான் இப்படித்தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே? ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னோட அண்ணனா, தங்கச்சியா, அக்காவா, அம்மாவா, அப்பாவா யோசிச்சு நான் ஒண்ணு சொல்றேன். உங்கள எல்லாம் யார் இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க கவலைப்படாதீங்க. என்னைக்குமே ஒதுக்கப்படுறவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். அத மனசுல வச்சுக்கிட்டு விளையாடுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் டே ஆஃப் என் வாழ்க்கை தத்துவம். தேங்க் யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.